வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். வினோதன் ஏதோ அலுவலக விஷயம் தொடர்பாக பேசப்போகிறான் என்று எதிர்பார்த்த குணா, ஹர்ஷா இருவருக்குமே அவன் மன்னிப்பு கேட்டதும் இன்னும் குழப்பம் அதிகமானது. எதுக்கு மன்னிப்பு என்று அவர்கள் இருவரும் ஒரு சேர கேட்டார்கள். உங்கள் 2 பேருக்கும் உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் தான் காரணம். நான் தான் முழுக்க காரணம். அந்த டெண்டர் விஷயத்தில் குணா எந்த தப்பும் பண்ணலை. அந்த பிரச்சனைக்கு காரணமானவன் நான் தான். தலை கவிழ்ந்தபடியே வினோதன் பேச, நாட்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்த ஹர்ஷவர்தன் நிமிர்ந்து முன்னே வந்து அமர்ந்தான். வினோதன் பேசுவது ஒன்றுமே புரியவில்லை குணாவிற்கு. கண்கள் விரிய வினோதனையும் ஹர்ஷவர்தனையும் மாறி மாறி பார்த்தான் குணா. வினோத், நீ என்ன சொல்ற? டெண்டர் பிரச்சனைக்கு நீ காரணமா? எப்படி? ஹர்ஷாவின் முகம் லேசாக இறுகி போனது. அந்த டெண்டர் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக உங்கள் டெண்டர் பற்றின டீட்டெயில்ஸ் இண்டிகோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனிக்கு தேவையாக இருந்துச்சு. நான் புதுசாக ஜெம் பியூட்டி ஆரம்பித்தப்போ அவங்க எனக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்காங்க. திடீர்னு அவங்க வந்து என்கிட்ட இந்த டெண்டர் டீட்டெயில்ஸை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு கேட்டப்போ என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியலை. சரின்னு ஒத்துக்கிட்டேன். கடைசி நிமிஷத்தில் உங்கள் கம்பெனியில் அந்த டெண்டரை லீக் அவுட் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு எம்ப்ளாயி திடீர்னு முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அவன் உங்களுக்கு தெரிஞ்சால் அவன் வேலைக்கே ஆபத்துன்னு சொல்லி கடைசி நேரத்தில் கை வரிச்சிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். எப்படியாவது டெண்டர் டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சே ஆக வேண்டிய நிலைமை. அதனால் பட்டன் மைக் ஃபிக்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணேன். டெண்டர் அமௌண்ட் கோட் பண்ண டீமில் இருக்கிற யாரோ ஒருத்தரை ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்க சட்டையில் இந்த பட்டன் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே நடக்கிறத தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணி அதை செயல்படுத்தினேன். அதில் குணா வந்து மாட்டிக்கிட்டாரு. இதை செஞ்ச பிறகு எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. குணாவுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செய்யணும்னு நினச்சி தான் அவருக்கு 5 லட்சம் பணத்தை கொடுத்தேன். அதுக்கு பிறகு நீங்கள் அவரை வேலையிலேருந்து வெளியே அனுப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. திடீர்னு ஒரு நாள் குணாவோட அப்ளிகேஷன் என் கம்பெனிக்கு வந்திருந்ததை பார்த்தேன். உடனே என் கம்பெனிக்கு குணாவை எடுத்துக்கிட்டேன். இண்டிகோ கம்பெனி எனக்கு செஞ்ச உதவிக்கு பிராயச்சித்தமாக இதை செய்ய சொல்லி கேட்டதும் என்னால் மறுக்க முடியலை. ஐ எம் சாரி குணா, ஐ எம் ரியலி சாரி. கண்கள் கலங்க ஹர்ஷா, குணா இருவரிடமும் வினோதன் மன்னிப்பு கேட்டான். கண்களை அழுத்தமாக மூடி திறந்து ஆய்ந்து மூச்சை இழுத்து விட்டு அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான் ஹர்ஷவர்தன். குணாவோ நடந்த உண்மையை தெரிந்து கொண்ட திகைப்பிலும் தான் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட சந்தோஷத்தை கொண்டாட முடியாத நிலையிலும் உறைந்து போய் நின்றிருந்தான். வினோதனின் அருகில் வந்த ஹர்ஷவர்தன், ஓ, அப்போ இதெல்லாம் உன் வேலை தானா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளோ நாளும் எவ்வளோ சைலண்ட்டாக இருந்திருக்க. எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா. இந்த டெண்டர் இல்லைன்னா இன்னொரு டெண்டர், டேக் இட் ஈஸின்னு போயிடுவேன். ஆனால் பாவம் குணா, நீ செஞ்ச இந்த வேலையால் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு பார்த்தேல்ல. எவ்வளவு மன உளைச்சலை அனுபவிச்சிருக்கான். உனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி செய்கிறேன்னு சொல்லி குணாவை தப்பே செய்யாமல் குற்றவாளி ஆக்கிட்டியே. உன்னை அடித்ததில் தப்பே இல்லை வினோத். நீ மட்டும் என் பொண்டாட்டிக்கு அண்ணனாக இல்லாமல் இருந்திருந்தா நான் உன்கிட்ட பேசுகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருந்திருக்கும். பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டே ஹர்ஷவர்தன் பேசி கொண்டிருக்க குணா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தான். ஹர்ஷா, என்னை மன்னிச்சிடு. வினோதனின் குரல் தழுத்தழுத்தது. நான் என்ன உன்னை மன்னிக்கிறது? நீ செஞ்சதால் பாதிக்கப்பட்டது குணா. குணா உன்னை மன்னிச்சா நான் மன்னிச்ச மாதிரி தான் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, குணாவின் கையை பிடித்து கொண்ட வினோதன், குணா ப்ளீஸ், நான் இதை வேணும்னே செய்யலை. என்னோட சூழ்நிலை, தப்பு செஞ்சிட்டேன், மன்னிச்சிடு. நான் செஞ்ச தப்பை நினச்சி நானே இவ்வளோ நாளாக தவிச்சிட்டு இருந்தேன். இந்த தப்பு என் மனசுக்குள்ளே இருந்து என்னை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் உங்கள் 2 பேர்கிட்டையும் பேசணும்னு நினச்சேன், உண்மையை சொல்லிடணும்னு நினச்சேன் என்று சொல்ல, வினோதனை அழுத்தமாக பார்த்த குணாவின் கண்களும் கலங்கித்தான் போனது. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஹர்ஷவர்தன் சாரால் உங்கள் மேலே கோபப்பட முடியலைன்னு சொன்னார். அதே மாதிரி தான் நானும். நீங்கள் என் தங்கச்சி புருஷன், என்னாலையும் உங்கள் மேலே கோபப்பட முடியாது சார். நீங்கள் செஞ்சதால் குற்றவாளி, ஏமாத்துக்காரன் அப்படிங்கிற பேரெல்லாம் வந்துச்சு. அதனால் எனக்கு மன உளைச்சலும் உண்டாச்சு. அது என் மனசில் பெரிய வடுவை உண்டாக்குச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி
நீங்கள் எனக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்க. தப்பு செஞ்சவங்க மனசார அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவங்கள மன்னிக்கலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எப்படியோ இப்போவாவது நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சாருக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அதுவே போதும் என்று குணா ஹர்ஷவர்தனை பார்க்க, ஹர்ஷவர்தனோ தன் கரங்கள் இரண்டையும் நீட்டி வா என்று அவனை அழைக்க அவனிடம் ஓடி சென்ற குணா அவன் அணைப்பில் சரணாகதி அடைந்தான். சாரி குணா, இந்த ராஸ்கல் பண்ணின தப்புக்கு நான் உங்களை நிறையவே திட்டியிருக்கேன் என்று ஹர்ஷவர்தன் மன்னிப்பு கேட்க, நீங்கள் மட்டும் இல்லை சார், அப்போ இருந்த சூழ்நிலைக்கு எல்லாருமே என்னை தப்பாக தான் நினச்சாங்க என்று குணா சொல்ல, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் குணா நல்லவன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. பவித்ராவும் அகிலாவும் பேசியதை நினைத்து கொண்டான் ஹர்ஷவர்தன். வினோதன் குற்ற உணர்ச்சியில் எங்கோ பார்த்தபடி நின்றிருக்க புருவம் சுருக்கி வினோதனை பார்த்த ஹர்ஷவர்தன், நீ ஃபீல் பண்ண வரைக்கும் போதும், வா என்று தன் வலக்கரத்தை நீட்ட, இதற்கு என்ன அர்த்தம், மன்னித்து விட்டார்களா இல்லையா என்று புரியாமல் வினோதன் ஹர்ஷவர்தனை பார்க்க, வாடா, மன்னிப்பு வேணுமா வேண்டாமா என்று ஹர்ஷவர்தன் புன்னகையுடன் கேட்க, ஓடி வந்த வினோதன் அவர்கள் அணைப்பிற்குள் சேர்ந்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சதுக்கு என்று உணர்ச்சி பெருக்குடன் வினோதன் சொல்ல, அதற்குள் அறைக்கு வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது. வெளியே யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு, கதவு லாக் பண்ணலை என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, உடனே வினோதனும் குணாவும் அறைக்கதவிற்கு பக்கத்தில் சென்று பார்த்தனர். வெளியில் இருந்த டேபிளின் மீது 3 கிளாஸில் ஜூஸ் வைக்கப்பட்டிருந்தது. கண்களிலிருந்து கசிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே அஞ்சலி வேகமாக அங்கிருந்து சென்று கொண்டிருந்தாள். அஞ்சலி தான் வந்திருக்கா என்றான் குணா. அஞ்சலி, அஞ்சலி என்று கத்தினான் வினோதன். அவள் திரும்பவே இல்லை. நம்ம உள்ள பேசிட்டு இருந்ததை அஞ்சலி கேட்டுட்டான்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே குணா அஞ்சலியை நோக்கி நடந்தான். அவன் பின்னால் வினோதனும் சென்றான். அஞ்சலி, என்னம்மா ஜூஸை வெளியவே வச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் போற என்று எதுவும் தெரியாதவன் போல குணா கேட்க, ஒன்றும் இல்லைனா, சும்மாதான். கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் அஞ்சலி. என்னாச்சு அஞ்சலி என்று வினோதன் கேட்க, அவள் முகத்தை கூட திரும்பி பார்க்கவில்லை, பதிலும் சொல்லவில்லை. கரித்து கொண்டு வந்த கண்ணீரை துப்பட்டாவை வைத்து துடைத்து கொண்டாள். அஞ்சலி, என்னாச்சு சொல்லு என்று வினோதன் அவள் கண்ணீரை துடைக்க வர அவன் கையை தட்டி விட்டாள் அஞ்சலி. அண்ணா, அவர் என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லுங்க, எவ்வளவு கிளவரா கேம் பிளே பண்ணியிருக்காரு. வினோதனை பார்த்து முறைத்து கொண்டே பேசினாள் அஞ்சலி. ஏய், நான் என்னடி பிளே பண்ண? எதுவும் தெரியாதவன் போல கேட்டான் வினோதன். அப்பப்பா, என்ன ஒரு நடிப்பு, நான் நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டேன் என்றாள் அஞ்சலி. அவளை அதிர்ந்து பார்த்தான் வினோதன். என்ன கேட்ட? நாங்க ஏதோ சும்மா ஜோக்கா காமெடிக்கு பேசிட்டு இருந்தோம். குணா சமாளிக்க முயன்றான். அண்ணா, நான் ஒன்று சின்ன குழந்தை இல்லை, காமெடி எது சீரியஸ் எதுன்னு எனக்கும் தெரியும். பிரதருக்கு இவர் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு, அதில் உங்களை மாட்ட வச்சிருக்காரு, எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்திருக்காரு. எனக்கு இவரை பார்க்கவே பிடிக்கல. நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது என்னையும் கூட கூட்டிகிட்டு போங்க, நானும் நம்ம வீட்டுக்கே வரேன். எனக்கு இப்போது அம்மா மடியில் தலை வச்சு படுக்கணும் போல இருக்கு என்றாள் அஞ்சலி. வினோதன் தன்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் முதல் உறவினர்கள், நண்பர்கள் என்று அத்தனை பேரிடமும் நல்ல பெயர் எடுப்பவன். அப்படிப்பட்டவனாய் இப்படி ஒரு தந்திரத்தை செய்திருக்கிறான். அஞ்சலியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வினோதனை பற்றி அஞ்சலி கட்டி வைத்திருந்த மனக்கோட்டை உடைந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளால். அஞ்சலி, நான் சொல்றத கேளு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா என்று வினோதன் ஏதோ சொல்ல வர, அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும், என்னை இப்போ கூட்டிட்டு போறீங்களா இல்லையா என்றாள் கோபம் குறையாமல். என்னம்மா சொல்ற, நம்ம வீட்டுக்கு வரியா இந்த நேரத்திலையா என்றான் குணா. ஆமாம் என்றாள். இப்போ சாரோட நீ வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாயேன் என்று குணா சொல்ல, இல்லைண்ணா, எனக்கு அம்மாவை இப்போவே பார்க்கணும், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று விடாப்பிடியாக நின்றாள் அஞ்சலி. சரிம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாரு, போலாம் என்றான் குணா. சரி, வெயிட் பண்ணுறேன் என்றவள் நேராக திலகவதியிடம் சென்று, ஆண்டி, நான் அண்ணாவோட வீட்டுக்கு போகிறேன், ஒரு வாரம் அம்மா கூட இருந்துட்டு வரேன் என்று சொல்ல, நடந்த விஷயம் எதுவும் தெரியாத திலகவதியோ சிரித்து கொண்டே, அதுக்கு என்னம்மா, தாராளமாக போய் இருந்துட்டு வா, நீ வந்த அன்னைக்கே சொன்னனே, உனக்கு எப்போவெல்லாம் உன் வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ தாராளமாக போயிட்டு வரலாம், என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று அனுமதி வழங்க, கண்களை அழுத்தமாக மூடி திறந்து தலையை கோதிக்கொண்டே அஞ்சலியை சமாதானப்படுத்த வழி தெரியாமல் பரிதவித்து கொண்டிருந்தான் வினோதன். அண்ணா, போலமா என்று அஞ்சலி கேட்க,
அஞ்சலி, நான் சொல்றத கேளுமா என்று குணா அவளுக்கு புரிய வைக்க முயன்றான். அண்ணா, நான் அவர் கூட போனா இதை பற்றி பேசி இன்னும் பிரச்சனை பெருசுதான் ஆகும், அதனால தான் சொல்கிறேன் என்று சொல்ல உடனே குறுக்கிட்ட வினோதன், குணா கூட்டிட்டு போங்க, நான் காலையில் வரேன் என்றான். சரி என்று தலையசைத்து விட்டு அஞ்சலியையும் அகிலாவையும் அழைத்து கொண்டு கிளம்பினான் குணா. அவர்கள் கிளம்பும்போது அவர்களை அனுப்பி வைப்பதற்காக வெளியில் வந்த ஹர்ஷவர்தன், என்ன அஞ்சலி இது, வினோதனை தனியாக விட்டுட்டு போற? அம்மாவும் பவித்ரா கூட இங்கே இருக்காங்க, நீயும் குணா கூட கிளம்பி போயிட்டா வினோதன் அங்கே தனியாக இருக்கணுமே என்றான். அண்ணா, அவர் தனியாகவே இருக்கட்டும், அப்போதான் இன்னும் யார் சட்டையில் மைக் வைக்கலான்னு யார் தொந்தரவும் இல்லாமல் நல்லா யோசிக்க முடியும் என்று அவள் கடுப்பாய் கூற, எனக்கு பதிலாக என் தங்கச்சி கோபப்படுறா போல இருக்கே என்று முணுமுணுத்து கொண்டான் ஹர்ஷவர்தன். ஏய் என்னடி, விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போற என்று வினோதனும் எகிறினான். அவனை தனியாக விட்டுவிட்டு கிளம்பி விட்டாளே என்ற ஆத்திரம் அவனுக்கு. அண்ணா போயிட்டு வரேன் என்று ஹர்ஷவர்தனிடம் சொல்லிவிட்டு குணாவுடன் கிளம்பி விட்டாள் அஞ்சலி. தலையை பிடித்து கொண்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்து விட்டான் வினோதன். டென்ஷன் ஆகாத, விடு, பார்த்துக்கலாம், அஞ்சலியால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, நாளைக்கே ஓடி வந்துடுவா என்று ஹர்ஷவர்தன் அவனை சமாதானப்படுத்தினான். நிமிர்ந்து ஹர்ஷவர்தனை ஏறிட்டு பார்த்த வினோதன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்ல, என்ன பண்ணணும் சொல்லு என்றான் ஹர்ஷவர்தன். இந்த விஷயம் அம்மாவுக்கு என்று வினோதன் சொல்ல வர, புரியுது, இந்த விஷயம் நீ, நான், குணா, இப்போ அஞ்சலி, நம்ம 4 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. பவித்ரா கிட்ட கூட சொல்ல மாட்டேன், தெரிஞ்சா பவித்ராவும் அஞ்சலி மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவா. இந்த நேரத்தில் அது அவள் உடம்புக்கு நல்லதில்லை என்று சொன்னான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சரி, நான் கிளம்புறேன் என்று அவன் எழுந்து கொள்ள, இரு, எங்கே கிளம்புற என்று கேட்டான் ஹர்ஷவர்தன். எங்கே போகிறது, வீட்டுக்கு தான் போகணும் என்று சலிப்பாய் பதில் வந்தது அவனிடமிருந்து. வீட்டுக்கு போய் தூங்க போறியா என்று ஹர்ஷவர்தன் கேட்க, தூக்கம் எங்கே வரப்போகுது, அஞ்சலி கூட இருந்திருந்தாலாவது அவகிட்ட என் மன அழுத்தத்தை ஷேர் பண்ணியிருப்பேன், இப்போ அதுக்கும் வழி இல்லை என்று சோர்வாக பதில் கூறினான் வினோதன். நீ இப்போ வீட்டுக்கு போக வேண்டாம், அங்கே தனியாக இருந்தால் உனக்கு ப்ரெஷர் இன்னும் அதிகமாகும், பேசாமல் இன்னைக்கு இங்கேயே தங்கிடு, காலையில் கிளம்பிப்போ என்றான் ஹர்ஷவர்தன் அக்கறையாக. பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்று வினோதன் சொல்ல, நான் சொன்னால் கேட்க மாட்டல்ல, உன் தங்கச்சி சொன்னாதான் கேட்பேன், இரு அவளை வர சொல்கிறேன் என்று பவித்ராவை அழைக்க, அவள் வந்து சொன்னதும் அவள் அழைப்பை நிராகரிக்க முடியவில்லை வினோதனுக்கு. சரி என்று அன்றைய இரவு அங்கேயே தங்கிவிட்டான். படுத்தாலும் தூக்கம் வரவில்லை. அஞ்சலி அருகில் இல்லை. தலையணையை கட்டிக்கொண்டு புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான் வினோதன். அஞ்சலியும் கண்டிப்பாக தூங்கி இருக்க மாட்டாள் என்று தெரியும். இன்னொரு முறை அழைத்து பேசினால் அவள் கோபம் தணிந்து விடுமோ என்ற எண்ணம் வர உடனே போனை எடுத்து அஞ்சலியின் எண்ணை டயல் செய்தான். அழைப்பு முழுவதுமாக சென்று கட்டானது. அஞ்சலி போனை எடுக்கவில்லை. இன்னும் கோபமாக தான் இருக்கா போல இருக்கு, கதவை லாக் பண்ணிட்டு பேசியிருக்கணும், என்னோட தப்பு தான் என்று முணுமுணுத்து கொண்டான். ஊரே தூங்கி கொண்டிருந்த வேளையில் இவன் மட்டும் உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தான். அறையில் இருந்த தொலைக்காட்சி பெட்டியை உயிர்ப்பித்து அதை பார்த்து கொண்டே நேரத்தை கடத்தினான். சிறிது நேரத்தில் அப்படியே தூங்கியும் போனான். அடுத்து 1 வாரம் ஓடிவிட்டது. அஞ்சலியை சமாதானப்படுத்த வேண்டி தினமும் அவள் வீட்டிற்கு சென்று வந்தான் வினோதன். கோதையின் முன்னால் எதுவும் நடக்காதது போல அஞ்சலி சாதாரணமாக நடந்து கொண்டாள். எப்போதும் போல வினோதனுக்கு காஃபி டீ கொடுப்பது, உணவு பரிமாறுவது என்று எல்லாமுமே செய்கிறாள். ஆனால் முன்பு போல சிரித்து பேசுவதெல்லாம் கிடையாது. வினோதன் பல முறை எடுத்து சொல்லிவிட்டான். அஞ்சலி புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. பிளான் பண்ணி எங்கள் அண்ணனை மாட்டு வச்சிட்டிங்கல்ல என்று திரும்ப திரும்ப அதையே தான் கேட்டாள். ஒரு கட்டத்தில் அவளை சமாதானப்படுத்த முடியாமல் வெறுத்து போன வினோதன், ஆமாண்டி, பிளான் பண்ணி தான் மாட்ட வச்சேன், அதுக்காக காலம் பூரா இங்கே இருந்துட்டு போறியா? அதுதான் உன்னோட விருப்பம்னா அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். நான் இனிமே உன்னை தேடி வர மாட்டேன். எப்போ நான் வேணும்னு உனக்கு தோணுதோ அப்போ நீ என்னை தேடி வா, நான் கிளம்புறேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு கிளம்பிய வினோதன் ஒரு எட்டு வைத்துவிட்டு பிறகு எதையோ யோசித்து கொண்டே கோதை அங்கு இருக்கிறாரா என கண்களை சுழல விட்டு தேடி பார்த்தான். பிறகு மீண்டும் அஞ்சலியின் அருகில் வந்தவன் எதிர்பாராத தருணத்தில் அவளை இடையோடு சேர்த்து இழுத்து அவள் இதழோடு தன் இதழ் பொருத்தி அழுத்தமான ஒரு இதழ் முத்தம் பதித்து விடுவித்தவன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் அப்படியே சென்று விட்டான். அவன் செய்கையில் அதிர்ந்து போன அஞ்சலி அவனையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள். வினோதன் அஞ்சலிக்கு இடையேயான இந்த பிரச்சனை கோதை திலகவதி என்று இவர்கள் இருவருக்குமே தெரியவில்லை.
அதே நேரம் அஞ்சலியின் இறுதி செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வந்தது. அஞ்சலி ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்ததாக பரீட்சை முடிவு வந்துவிட இதையே சாக்காக வைத்து அந்த பரீட்சையை திரும்ப எழுதி முடித்துவிட்டு வீட்டிற்கு வருவதாக திலகவதியிடம் கூறிவிட்டாள். வீட்டில் திலகவதியும் இல்லை, அஞ்சலியும் இல்லை. தனியாக மண்டை காய்ந்தது வினோதனுக்கு. ரொம்ப தான் பண்ணுறான். இதில் சம்மந்தப்பட்ட குணாவும் ஹர்ஷாவுமே என்னை புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சிட்டாங்க. இவ தான் ரொம்ப ஓவராக பண்ணுறான். எப்படி இவளை சமாதானப்படுத்துறதுன்னு தான் தெரியல. யோசனையுடனேயே பிரெட்டில் ஜாமை தடவி சாப்பிட்டு கொண்டிருந்தான் வினோதன். அஞ்சலியுடன் பேசாமல் இருப்பது கடினம்தான். திரும்ப திரும்ப அவளை தேடிச் சென்றால் இன்னும் பிரச்சனை பெரிதாகும். அவளாக வரட்டும் என்று மனதை கல்லாக்கி கொண்டு தன் அலுவலக பணிகளில் ஈடுபாட்டை செலுத்தினான். நாட்கள் மெதுவாக நகர பவித்ராவின் அடுத்த கட்ட மருத்துவ பரிசோதனைக்கான நாளும் வந்தது. பவித்ராவை மருத்துவரிடம் அழைத்து சென்றான் ஹர்ஷவர்தன். பவித்ராவை சோதித்த மருத்துவர், குழந்தைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை டெலிவரிக்கு பிறகு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும். இப்போது மருத்துவ உலகம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு. ஸோ குழந்தை அபார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். மருத்துவர் கூறியதை கேட்டதும் பவித்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர், அது ஆனந்த கண்ணீர். திரும்பி அருகில் இருந்த கணவனை பார்த்தாள். பவித்ராவின் கண்ணீரை துடைத்துவிட்ட ஹர்ஷவர்தன், டாக்டர் அப்போ பவித்ரா ஹெல்த் என்று ஆரம்பிக்க, பிரச்சனை அங்கே தான் இருக்குது மிஸ்டர் ஹர்ஷவர்தன். டெலிவரி டைமில் பவித்ராவுக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இது ரிஸ்கான ப்ரெக்னென்சின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ரா ஹெல்த்தை வச்சு பார்க்கும்போது இந்த குழந்தை என்று அவர் நிறுத்த, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது பவித்ராவிற்கு நன்றாக புரிந்துவிட்டது. டாக்டர், என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும் என்று எழுந்து கொண்டாள் பவித்ரா. உட்காருமா, நான் சொல்கிறத முழுசாக கேளு என்று மருத்துவர் இடைமறிக்க, டாக்டர், இந்த டெலிவரியில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த குழந்தை வேணும். இந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதை விட்டு வேற என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கேட்குறேன் என்று முடிவாக சொல்லிவிட்டாள். ஹர்ஷவர்தனுக்கு இப்போது பைத்தியம் பிடிக்காத குறைதான். ஒரு புறம் குழந்தையை பற்றிய ஆசை, இன்னொரு புறம் பவித்ராவை பற்றிய கவலை. கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை காப்பாற்றி விடலாம் என்று மருத்துவர் நம்பிக்கை கொடுத்து விட்டார். பவித்ரா மிகவும் தைரியமாகிவிட்டாள். ஆனால் ஹர்ஷாவின் பயம்தான் இன்னும் அதிகமாகிவிட்டது. இனிமேல் யார் என்ன சொன்னாலும் பவித்ரா குழந்தையை கலைக்க ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது ஹர்ஷவர்தனுக்கு. வீடு வந்து சேர்ந்தான். நண்பர்கள் முதற்கொண்டு தேவி, திலகவதி என்று எல்லோரும் பவித்ராவின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த குழந்தையை கலைத்து விடலாம் என்று அவளுக்கு அறிவுரை சொல்ல, யார் சொல் பேச்சையும் கேட்காமல் அவள் எடுத்த முடிவில் உறுதியாக நின்றாள் பவித்ரா. குழந்தைக்கு பிரச்சனை என்று மருத்துவர் சொன்னபோது பயந்தவள் இப்போது குழந்தைக்கு இருக்கும் பிரச்சனையை சரி செய்து விடலாம் என்று கூறியதும் சந்தோஷமாகிவிட்டாள். இந்த குழந்தையை கருவில் தாங்கி நல்லபடியாக பெற்றெடுப்பேன் என்று வைராகியமாக இருந்தாள் பவித்ரா. அடுத்த முறை மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது அவள் மன உறுதியை பார்த்த மருத்துவர், இதற்கு மேல் அவளை கட்டாயப்படுத்த வேண்டாம். பவித்ரா இருக்கும் நிலைமையில் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்தால் அது அவளை மனதளவில் மிகவும் பாதித்துவிடும். அது இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிடும் என்பதால் வில் ப்ரொசீட் கேர்ஃபுல்லி அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட் என்று சொல்லிவிட்டார். டாக்டர், பவித்ராவுக்கு ட்ரீட் பண்ண ஸ்பெஷலிஸ்ட் யாராவது இருந்தால் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, மும்பையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. இந்த மாதிரி சேலஞ்சஸான ப்ரெக்னன்சிஸ் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காரு. அவரை வர சொல்லி அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு பார்க்கலாம் என்று மருத்துவர் சொல்ல, ஓகே டாக்டர், அவரை உடனே வர சொல்லுங்க என்று சொன்ன ஹர்ஷவர்தனுக்கு இப்போது கொஞ்சம் நம்பிக்கை துளிர்த்தது. மருத்துவர் கூறியது போலவே ஒன்று அல்ல, மொத்தமாக 10க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்களிடம் இப்போதே அப்பாயின்மெண்ட்டையும் வாங்கிவிட்டான். கால அட்டவணையை பார்த்து பவித்ராவின் பிரசவ நேரத்திற்கு 4 நாட்களுக்கு முன்னதாகவே இவர்கள் எல்லோரையும் மருத்துவமனைக்கு வந்து பவித்ராவை கவனித்து கொள்ளும்படி எல்லா ஏற்பாடும் செய்து முடித்திருந்தான். மருத்துவர்களையே கடவுளாக நம்பியிருந்தான் ஹர்ஷவர்தன்.